ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது மக்கள் சேவையும் மகத்தான வெற்றியும் யாருக்கு? இதன் தலைப்பு. நிறைய ஜாதகம் பார்க்குற நண்பர்கள் சேவை தொழில்களில் ஈடுபட்டு ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. ஒருவர் மக்களுக்கு சேவை புரியக்கூடிய தன்மையில் இருந்து அதில் பெரும் வெற்றியாளராக திகழ்கிறதுக்கு ஜாதகத்தில் சில சூட்சுமங்கள் இருக்குது. இந்த மக்கள் சேவை அப்படிங்கிறதுல மக்களை மகிழ்விக்கிற கலைத்துறையாகட்டும், விளையாட்டுத்துறையாகட்டும், அரசியல் துறையாகட்டும் மற்றும் வேறு விதமான சேவைகளாகட்டும் எல்லாமே அடங்கும். சரி, இருக்கிற எல்லா பிஸ்னஸுமே மக்களுக்கானது தானேன்னாலும் கூட இது சேவை அப்படிங்கிற அடிப்படையில் வரும். அதில் மகத்தான வெற்றி பெறுவதற்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கணும்? குறிப்பாக அரசியல், சினிமா, விளையாட்டுத்துறை இந்த மூணையுமே எடுத்துக்கலாம். இந்த மூணுலேயுமே பார்த்திங்கன்னா சேவை அப்படின்னு வர்றதில் முதல்ல வர்றது அரசியல் தான். மற்ற ரெண்டும் பொழுதுபோக்கு அம்சங்கள் அப்படிங்கிறது மாதிரி வரும். ஆனால் மக்களை மகிழ்வித்தல் அப்படிங்கிற அடிப்படையில் வந்துடும். சேவைங்கிறதுல அரசியல் முதல் இடத்துல வரும். இதில் மக்களுக்கு சேவை செய்கிற அரசியல்வாதிகள் மக்கள்கிட்ட நேரடியாக பணம் வாங்க மாட்டாங்க. மக்களுடைய வரிப்பணம் அவங்களுக்கு சம்பளம் அப்படிங்கிறது மாதிரி போகும். பதவியை பயன்படுத்தி முன்னேற்றத்தை நாட்டுக்கு கொண்டுட்டு வர்றது, தனி மனிதர்களுக்கு கொண்டுட்டு வர்றதுங்கிற மாதிரியான அமைப்பை இதை செய்வாங்க. பொதுவாக சேவைன்னு வந்துட்டால் சனி பகவானை நம்ம விளக்கிட்டு பார்க்கவே முடியாது. எந்த ஒரு ஜாதகத்திற்கு சனி பகவான் வலுவாக அமர்ந்திருக்கிறாரோ இவர்கள் மக்கள் சேவை சார்ந்த தொழில்களில் ஜெயிக்க முடியும். அடுத்து சேவை ஸ்தானம் அப்படிங்கிறதும் மக்கள் ஸ்தானம்ங்கிறதும் சமுதாய ஸ்தானம்ங்கிறதும் 7ஆம் இடம். சனியை போய் ஏன் 7ஆம் இடத்துல திக்பலம் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். இப்போ காலபுருஷனுடைய மேச லக்னம் முதல் வீடாக வரும்போது துலாம் 7ஆம் வீடாக வருது. இங்கே சனி இயற்கையிலே உச்சம். இயற்கையிலே இவர் உச்சமாகக்கூடிய இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா திக்பலம் எந்த லக்னத்துக்கு 7ல் இருந்தாலும் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சூட்சமும் ஒழிஞ்சிட்ருக்கு. சேவையை குறிக்கிறவர் சனி. தன்னலம் கருதாத சேவைகள் எல்லாமே சனி பகவானோட அமைப்பிலே வரும். அரசியலில் ஒருவர் பெரும் வெற்றியாளராகிறது, கலைத்துறையில் வெற்றியாளராக இருக்கிறது மற்றும் வேறு விதமான விளையாட்டுத்துறை சார்ந்த சேவைகள்லையும் அதை மக்களை மகிழ்விக்கிற அந்த துறைகள்லையும் வெற்றியாளராக இருக்கிறது. நீதிபதி துறையில் ஒருத்தர், அது கூட ஒரு விதத்தில் சேவை தான். கவர்மெண்ட்டுக்கு தான் வேலை பார்க்குறோம்னாலும் மக்களுக்கு சேவை பண்ணுற ஒரு அமைப்பு. சேரிட்டி நிறுவனங்கள் நடத்துறது, முதியோர் இல்லம் நடத்துறது, அனாதை இல்லங்கள், அனாதை குழந்தைகள் இல்லம் நடத்துறது, இந்த மாதிரியான சேவைகள், அன்னதானம் சார்ந்த சேவைகள் செய்கிறது, பொதுமக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவியாக இருக்கிறது, பொதுநல வழக்கு போட்டு அதன் மூலமாக மக்களுக்கு நல்லது நடக்க செய்கிறது. இப்போ தெரு விளக்குகள் எரியல, பெட்டிஷன் போட்டு அதை சரி பண்ணுறது, தெருநாய் தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது, இந்த ஏரியாவில் வழிப்பறி பிரச்சனை இருக்குது, மது குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க, கோயில் பக்கத்தில் ஸ்கூலுக்கு பக்கத்தில் மதுக்கடை திறந்துருக்காங்க, டாஸ்மார்க் பார் இருக்குது, இது சிக்கல் தருது. இந்த மாதிரி பொதுவான விஷயங்கள். நம்ம இதில் கூட ஒருத்தர் இருப்பார், டிராஃபிக் ராமசாமி அப்படின்னு சொல்லி, அவர் இப்போ காலமாயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பொதுவான வேலைகளுக்கு சேவையை எடுத்து செய்கிறது, அந்த பொதுவான வேலைகளுக்கு சேவையை எடுத்து செய்யக்கூடிய தன்மைங்கிறது சனி பகவான் வலுத்திருக்க வேண்டியது அவசியம். சனி பகவானின் வலு அப்படிங்கிறது இங்கே ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி எந்த ஒரு ஜாதகத்தில் ஜீவனாதிபதின்னு சொல்லக்கூடியவர், அதாவது 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவானோட ரொம்ப க்ளோஸாக சேர்ந்து, ஜீவனாதிபதியான 10 கூடையவர் சனி பகவானோடு சேர்ந்து இருவரும் ஒருவருக்கொருவர் சமசப்தமாக பார்த்துக்கிட்டாலும் சரி, அல்லது இருவரும் இணைந்த நிலையில் நல்ல வீடுகளில் அமர்ந்திருந்தாலும் சரி. நல்ல வீடுகள் அமரணும், அது ரொம்ப முக்கியம். மோசமான வீடுகளில் போய் உட்காந்துட்டாங்கன்னா அது சேவைங்கிற பேரில் ஏமாற்று வேலைகளை தான் நிறையா பண்ணிகிட்டு இருப்பாங்க. மோசமான வீடுகள் அப்படிங்கிறதுல 6, 8, 12ஆம் இடத்தை எப்போவுமே மனசில் வச்சுக்கோங்க. நல்ல வீடுகள்ங்கிறது கேந்திரம், திரிகோணஸ்தானங்கள், அங்கே அவங்க நல்ல நிலைமையில் இருக்கிறது. பொதுவாக சனியோடு சேர்ற கிரகங்கள் கெட்டு போகும், மோஸ்ட்லி கெடும். அதனால் அவரை விட்டு ஒரு 5 டிகிரிக்கு மேலே சேர்ந்துருக்கிறதுங்கிற மாதிரி சில ரூல்ஸை எல்லாம் இதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். 7ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்திற்கு ஃபுல் பவரில் உச்சமாக இருந்தாலும், 7ஆம் அதிபதி ஃபுல் பவரில் உச்சமாக இருந்தாலும் இவர்கள் சமுதாயத்திற்கு நன்மை செய்யக்கூடிய மக்கள் சேவை போன்ற துறைகளை தேர்ந்தெடுக்கும் போது வெற்றி கிடைக்கும். ஃபஸ்ட்டு சனி வலுத்திருந்தால் வெற்றி கிடைக்கும், 10ஆம் அதிபதி சனி சேர்ந்திருக்கும் போது அந்த வெற்றி கிடைக்கும், 7ஆம் அதிபதி ஃபுல் பவரில் இருந்தாலும் வெற்றி கிடைக்கும். புரிஞ்சுங்களா?
இப்போ ஒரு மேசலக்ன ஜாதகத்திற்கு சனி 7ஆம் இடத்துல உச்சம் பெற்ற நிலையில் இருக்கும்போது, அதே மாதிரி 7ஆம் அதிபதியான சுக்கிரனோடு அவர் நல்ல க்ளோஸாக சேர்ந்து நல்ல வீடுகளில் இருக்கும்போது சேவை தொழில்களில் வெற்றி கிடைக்கும். அதே ரிஷபலக்ன ஜாதகத்திற்கு சனி பகவான் வலுத்து நிற்கும்போது 7ஆம் இடத்துல திக்பலங்கிற நிலையில் இருக்கும்போது, அதே மாதிரி 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து வலுத்து பவர்ஃபுல்லாக இருக்கும்போது இது நிற்கும். இது ஒரு உதாரணம் பாருங்கள். ஒரு ரிஷபலக்னம், சனி 7ல் இருக்கார், செவ்வாய் 9ல் இருக்கார். இப்போ செவ்வாய் சனி பரிவர்த்தனை, இது ஒரு தொடர்பு. சனி 3ஆம் பார்வையாக செவ்வாயை பார்த்துட்டு இருப்பார், இது ஒரு தொடர்பு. 7ஆம் அதிபதியான செவ்வாய் உச்சமாக இருப்பார், இது ஒரு தொடர்பு. ஸோ இப்போ இது ஒரு அமைப்பு, இதுவும் மக்கள் சேவை செய்வதற்கான அமைப்பு. ஒரு மிதுன லக்ன ஜாதகத்திற்கு சனி பகவான் 7ஆம் இடத்துல திக்பலம் பெறுறது, குரு பகவானோடு சேர்ந்திருக்கிறது, அந்த 7 கூடை குரு வலுவாக இருக்கிறது இந்த அமைப்பை கொடுக்கும். ஒரு கடகலக்கண ஜாதகத்திற்கு சனி 7லேயே இருக்கிறது அல்லது 4ஆம் இடத்துல உச்சம் பெறுறது, இந்த மாதிரியான அமைப்பில் இருந்துட்டு 10 கூடைய செவ்வாய் வந்து அவங்களோட ரொம்ப க்ளோஸாக இல்லாமல் ஒரு மாதிரி தள்ளின நிலையில் தொடர்பு கொள்வது சிறப்பு. ஒரு சிம்மலக்கண ஜாதகத்திற்கு சனி 7ஆம் அதிபதி 3ஆம் இடம் தொடர்புகள் ஸ்தானத்தில் உச்சம் பெறுறது, 7ஆம் இடத்திலே ஆட்சி அல்லது மூலத்திரிகோண திக்பலம்ங்கிற வலிமையோடு இருக்கிறது ரொம்பவும் சிறப்பு. ஏன்னா இங்கே 7ஆம் அதிபதியாகவும் சனியே வந்துடுவார். கடகலக்கணத்துக்கும் சிம்ம லக்கணத்துக்கும் அதிகமாக அரசியல் வெற்றிகள் கிடைப்பதற்கான சூட்சுமம் என்னன்னா, இவங்களுக்கு இயற்கையே இவங்களுக்கு 7ஆம் இடத்தை சனியோட வீடாக கொடுத்து மக்கள் சேவை செய்கிறதுக்குன்னே உண்டான மனிதர்களாக படைச்சு விடும். புரியுதுங்களா? கடகராசி கடகலக்கணம், சிம்ம ராசி சிம்ம லக்னம் நிறைய அரசியலில் இருப்பாங்க, மக்கள் சேவைகளில் இருப்பாங்க, மக்களை மகிழ்விக்கிற துறைகளில் இருப்பாங்க, மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ் ஆகிற மாதிரியான அமைப்பில் இருப்பாங்க. சனி தாங்க மக்கள். வெகுஜன தொடர்பு அப்படின்னாலே சனி. நிறைய பேருடைய தொடர்புகள், அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வெற்றிகள் அப்படிங்கிறது எல்லாமே இந்த சனி பகவானுடைய அமைப்பு தான். ஸோ அப்போ அந்த சனி பகவானுடைய 7ஆம் வீடாக இவங்களுக்கு நேச்சராக வரும். மேச லக்னத்துக்கு சனி 7ஆம் இடம் உச்ச வீடாக வரும். கடகம் சிம்மம் ரெண்டுக்குமே 7ஆம் இடம் சனியோட வீடாகவே வந்துடும். அப்போ இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த 3 லக்னக்காரங்களுக்கும். அதுலேயும் குறிப்பாக கடகலக்கண சிம்ம லக்னக்காரங்களுக்கு அரசியல் வெற்றிகள், மக்கள் சேவை தொழில்களில் பர்ஃபெக்டாக வருவாங்க. கன்னிகா லக்ன ஜாதகத்திற்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கிறது, 7 கூடை குரு வலுப்பெறுறது சிறப்பு. இது ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, கன்னிகா லக்னம் 7ஆம் இடத்துல சனி திக்பலம், வீடு கொடுத்த குரு வந்து 11ல் உச்சம், 7ஆம் இடத்துல இருக்கிற சனியை பார்க்குறார். இப்போ இந்த 7, 11 ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகிடும். இது ஒரு அற்புதமான அமைப்பு. இதில் 10ஆம் அதிபதி 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வதும் ஒரு மாதிரியான அமைப்பு தான். 10ஆம் அதிபதி 7ல் வந்து வலுப்பெறுறது அப்படிங்கிறதும் ஒரு வித அமைப்பு. இப்போ உதாரணமாக மேச லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி சனி 7ல் வலுப்பெறுவார். ரிஷப லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி சனி 7ல் வலுப்பெறுவார். மிதுன லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி குரு 7ல் அவர் வந்தார்னா ஆட்சிங்கிற வலு கிடைக்கும், கூட சனியும் இருந்தார்னா இன்னும் சிறப்பு. கடக லக்னத்திற்கு 10ஆம் அதிபதி செவ்வாய் 7ல் வலுப்பெறுவார். சிம்ம லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி சுக்கிரன் 7ல் ஒரு மாதிரி நட்பு அப்படிங்கிற நிலைமையில் இருப்பார். கன்னிகா லக்னத்துக்கு 10ஆம் அதிபதி புதன் 7ல் ஆனால் நீச்சம் அடைஞ்சிடுவார். அப்போ மக்கள் சேவைகளில் வந்து இவங்களுக்கு இந்த 10ஆம் அதிபதி 7ஆம் இடம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் சிறப்பாக வராது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். துலா லக்ன ஜாதகர்களுக்கு 7ஆம் இடத்துல சனி நீச்சம் ஆனால் திக்பலம் அடைவார். அவங்க 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 4ல் உச்சமானால் அந்த பரிவர்த்தனையின் மூலமாக இவங்க 2 பேருக்கும் கனெக்ட் ஆகும், பார்வைத்திறன் மூலமாக கனெக்ட் ஆகும். இது ஒரு சிறந்த அமைப்பு. அதே மாதிரி சந்திரன் போய் 7ல் பௌர்ணமி சந்திரனாக உட்கார்ந்தார்னாலும் இவங்களுக்கு அந்த சிறப்பு கிடைக்கும். விருச்சிக லக்ன ஜாதகர்களுக்கு சனி 7ஆம் இடத்துல இருக்கலாம், திக்பலம் ஆவார். 7 கூடைய சுக்கிரன் 5ல் உச்சம் பெறுவார். அதன் மூலம் இது ஒரு சுக்கிரனுடைய வீட்டில் சனி, குருவோட வீட்டில் சுக்கிரன்கிற மாதிரி இவங்களுக்கு அரசியல் தொடர்புகள் நல்லாயிருக்கும். 10 கூடைய சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கிறது அல்லது 10லேயே வலுப்பெறதும் இவங்களுக்கு ஒரு வித சிறப்பை தரும். தனுர் லக்னத்திற்கு 7ஆம் இடத்துல சனி இருக்கலாம், திக்பலம் அடைவார். 7ஆம் இடத்துல சனி வந்துட்டால் ஆட்டோமேட்டிக்காக திக்பலம். 7 கூடைய புதன் 10ல் உச்சம் பெற்று இருந்தார்னா அது இன்னும் சிறப்பு. 7லேயே சனியோடு சேர்ந்து இருந்தாலும் சிறப்பு, மக்கள் சேவை புரிவதற்கு அமைப்பு. மகர லக்கணத்துக்கு 7 கூடைய சந்திரன் 5ஆம் இடத்துல உச்சம் பெறுவார். 7லே இருந்தால் அவர் ஆட்சி பெறுவார். சனி 7ஆம் இடத்துல இருந்து சந்திரனோடு இருந்தால் அது ஒரு புணர்வு தோஷம். ஆனால் கொஞ்சம் தள்ளி இருந்துட்டாங்கன்னா பிரச்சனை இருக்காது. 10 கூடைய சுக்கிரன் இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல அதிக வலுப்பெறதுக்கான வாய்ப்பு இல்லை, அங்கே பகைங்கிற நிலை தான் வரும். ஆனால் இவங்க 2 பேருக்கும் தொடர்புகள் இருந்தால் சனியும் சுக்கிரனும் சேர்ந்து 10ஆம் வீட்டில் வலுப்பெற்று இருக்கும்போது, இப்போ மகர லக்னம் லக்னாதிபதி சனி 10ல் உச்சம், கூடவே 10 கூடைய சுக்கிரன் வலுப்பெறாரு. இது ஒரு அற்புதமான அரசியல் அமைப்பு. இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் சந்திரனும் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கு நேர் 7ஆம் இடத்துல இருந்தபடி மேசத்தில் அமர, மகர லக்னம் மேச ராசி, சனி சந்திரன் பார்வை, சுக்கிரனும் இங்கேருந்து பார்க்குறாருங்கும்போது கிட்டத்தட்ட இது வந்து ஒளி பொருந்திய சந்திரனாகவும் இருக்கிற வாய்ப்பு இருக்கும். இது ஒரு அற்புதமான அரசியல், பொது நலம், மக்கள் சேவை, அந்த மாதிரியான துறைகளில் வெற்றி பெற அமைப்பு. சிம்ம லக்னத்துக்கு சூரியன் 7லே இருக்கும்போது அந்த வலு கிடைக்கும், 7ல் சனி இருக்கும்போது அந்த வலு கிடைக்கும். 10 கூடைய செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துலேயே வலுப்பெறது, சூரியன் வந்து 10ஆம் இடத்துல உச்சம் பெறுறது மக்கள் சேவை, அரசியல் துறை, மக்களை மகிழ்விக்கும் துறைகளில் வெற்றியை தரும் அமைப்பு.
மீனலக்ன ஜாதகங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி திக்பலம்ங்கிற வலுவை பெறுவார். 7 கூடிய புதன் அங்கேயே உச்சம்ங்கிற வலுவையும் பெறுவார். 10 கூடிய செவ்வாய்க்கு அந்த வீட்டில் பெரிய பவர் இருக்காதுங்கிறதுனால அந்த இடத்துல அந்த கான்செப்ட் வரும். ஸோ இதில் மெயினான கண்டிஷன் என்னென்னா, சனி நல்லா இருக்கணும். நீங்கள் மக்கள் சேவையில், மக்களை மகிழ்விக்கக்கூடிய துறைகளில், மக்களுக்கான முயற்சி செய்யக்கூடிய தொழில்களில், சேவை தொழில்களில், வெகுஜன தொடர்புனால வெற்றி பெறக்கூடிய அமைப்புகளுக்கு சனி நல்லா இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கீழ்த்தட்டு மக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, மத்திய தரப்பு மக்கள், இவங்கெல்லாம் மனசு வச்சா தாங்க ஒருத்தர் வெற்றியாளர். நம்ம நாட்டில் பணக்காரங்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மி. ஆனால் எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது கார்ப்பரேட் சக்தி தான் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டாலும் கூட, இந்த கீழ்த்தட்டு மக்களும் மத்திய தரட்டு மக்களும் சேர்ந்து முடிவெடுப்பது தான் வெற்றியை, சூட்சுமத்தை நமக்கு உருவாக்கும். இந்த 70% 80% மக்கள் தீர்மானிக்கணும்னா, அந்த மக்கள் சக்தி உங்களுக்கு கிடைக்கணும்னா சனி உங்கள் ஜாதகத்தில் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சனி வலுவிழந்த நிலையில், சனி நிஸ்பலம் அடைஞ்ச நிலையில், சனி நீச்சமாக போன நிலையில், ப்ளஸ் சனி பகவான் பாவிகளோடு ராகு கேதுவோடு ரொம்ப க்ளோஸாக சேர்ந்துருக்கிற நிலையில் கண்டிப்பாக மக்கள் மனதை வெல்வது என்பது கடினம். சனி பகவான் குறைந்தபட்சம் இயற்கை சுபர் வீடுகளில் இருக்கணும். அவர் இயற்கை சுபர்கள் யாராவது தொடர்பு கொள்ளணும். அவர் திக்பலமோ ஆட்சியோ உச்சமோ மூலத்திரிகோணமோ அடைஞ்சிருக்கணும். அதோடு 7 10ஆம் அதிபதிகளின் தொடர்புகளும் வலுவாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களால் மிக பெரும் வெற்றி வாகை சூட முடியும் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.